இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, வாழ்க்கை என்னும் கொடையை கொடுத்ததற்காகவும் நாங்கள் உடல் உள்ள ஆன்மீக நலத்துடன் வாழ எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் நாங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் எங்களை விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் காப்பாற்றி வருகிறீர். நாங்கள் வேண்டுகின்ற ஜெபத்திற்கு நீர் விடுதலை கொடுக்கின்றீர். நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இறந்த பின்பு இறைவனால் எவ்வாறு தண்டனையை தீய செயல்களுக்காக அனுபவிப்போம் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்கி காட்டுகிறது. இறைவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி நாம் நல்ல வாழ்க்கை வாழ்வோம். நாம் நல்ல வாழ்க்கை வாழும் பொழுது நாம் இறைவனோடு இருக்கின்ற பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை பெறுவோம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தின் இறுதி நாட்களில் என்னென்ன நிகழும் என்பதை தெல்லம் தெளிவாக காட்டுகின்றார். இவ்வாறு வாசிக்கின்றோம். நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் எழும், பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும், அச்சிதற்குரிய பெரிய அடையாளங்கள் வானத்தில் தோன்றும் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். இதோ நாங்கள் எப்போதும் நீர் விரும்புகிற செயல்களை செய்து எந்த நாளாய் இருந்தாலும் உம்மை சந்திக்கின்ற அந்த தகுதியை பெற்றுக்கொண்டும் இதோ நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்ற நபர்களுக்காகவும் ஜெபிப்போம். குறிப்பாக ஏழை எளியவர்களுக்காக, அனாதைகளுக்காக, விதவைகளுக்காக, இறந்த யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். அவர்கள் நித்திய இலைப்பாற்றி அடைய வேண்டும் என்று ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.